அக்கறை கடற்கரை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அச்சிவேலி பிரதேசத்தில் இருக்கிற இந்த அக்கராயன் பீச்சில் வந்து நிறைய டெவலப்மெண்ட், சுற்றுலா மையமாக இது காணப்படுது. உண்மையில வந்து ஒரு அழகான ஒரு இடம். டான் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். பல நாட்கள் வந்து கோயில்கள், விளையாட்டுக் கழகங்கள், சமூக பிரச்சனைகள் நிறைய விடயங்களை உங்களை காண்பிச்சு கொண்டிருந்தேன். நான் பலவர் கேட்டிருந்த நீங்கள் சுற்றுலா தலங்களை காண்பிக்கிறது வந்து வழிப்போக்கங்களில் குறைக்கப்பட்டிருக்கின்று. அவ்வாறு இல்லை. வழிப்போக்கன் என்பது உங்கள் முன்னிலையில் உங்கள் வழிகளில் நடக்கிற விடயங்களை காண்பிக்கிற, சமூகத்தில் காணப்படுறதை காண்பிக்கிறதான் வழிப்போக்கன் அமைஞ்சிருந்தது. ஆரம்ப காலத்தில் பல்வேறு கடற்கரைகள், பல்வேறு சுற்றுலா தலங்கள் நிறைய விடயங்களை உங்கள் வழிப்போக்கங்களில் காண்பிச்சிருந்தேன். நான் அதே மாதிரி மீண்டும் ஒரு கடற்கரை, அக்கறை கடற்கரை என்று நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த கடற்கரை எவ்வாறு இருக்கும், அந்த கடற்கரையில் எவ்வாறு மாற்றங்கள் இடம்பெற்றிருக்கிறது, இந்த கடற்கரை சம்பந்தமான ஒரு வழிப்போக்கனாக தான் இந்த வழிப்போக்கன் அமைய போது. இப்போ குறிப்பிட்ட காலங்களில் வந்து செல்வச்சின்னதி ஆலய திருவிழா வந்து சிறப்பாக நடந்துருக்கு. அந்த ஆலயத்துக்கு அருகாமையில் இருக்கிற கடற்கரைக்கு தான் நாங்கள் வந்துக்கிறோம். அந்த கடற்கரையை காண்பிக்கிற ஒரு வழிப்போக்கனாக தான் இந்த வழிப்போக்கன் அமையும். வாங்குவோம், நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம். உங்கள் சம்பந்தம் சரி அறிமுகம். வணக்கம். நான் என்னுடைய பேர் அசோக்குமார். நான் அச்சிவேலி வடக்கு சேர்ந்தவன். நான் இப்போது வந்து சிலோன் க்ரீன் லைஃப் பிளான்டேஷனில் வந்து பிரான்ச் மேனேஜராக இருக்கிறேன். ப்ரொஃபஷனலாக நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர். இந்த பிரதேசத்தில் வந்து நான் கடந்த 13 வருடமாக வந்து இருந்து கொண்டிருக்கிறேன். ஓகே. அப்போ நீங்கள் இந்த 13 வருடம் இந்த பிரதேசத்தில் கேட்க இந்த கடற்கரை மேட்டும் அண்மை காலங்களில் தான் சுற்றுலாத்தலமாக மாற்றிக்கொண்டிருக்கணும். கரெக்டாக. எப்படியான மேட்டங்கள் நீங்கள் பார்த்துனீங்க? இப்போ அண்மை காலமாக வந்து என்னென்னு சொன்னால், அந்த சுற்றுலாத்துறை இலங்கையில் வந்து கூடுதலாக பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அந்த சுற்றுலாத்துறையை வந்து அபிவிருத்தி செய்யணுமென்ற நோக்கத்தில், அதுலேயும் வந்து கிழக்கு மாகாணம், வட மாகாணம் என்ற அந்த ரீதியில் வந்து அரசாங்கம் மிக முக்கியமாக வந்து வட மாகாணத்தை மெயினாக எடுத்திருக்கு. அதில் அச்சிவேலி பிரதேசத்தில் இருக்கிற இந்த அக்கராயன் பீச்சில் வந்து நிறைய டெவலப்மெண்ட் செய்து கொண்டிருக்கிறாங்க பிரதேச சபை ஊடாக வந்து. அதை நான் கூடுதலாக வந்து கண்கூடாக கூட குறிப்பாக வந்து சிறுவர்களிலிருந்து பெரியோர் வரைக்குமான ஒரு என்டர்டெயின்மெண்ட் தளமாக வந்து இந்த கடற்கரை வந்து மாறிக்கொண்டிருக்குது என்றதை நான் குறிப்பாக பார்த்து கொண்டிருக்கேன். நானும் அடிக்கடி சனி ஞாயிற்றுக்கிழமையில் என்னுடைய ஃபேமிலியை கூட்டிக்கொண்டு வாரது மிக திருப்தியாக இருக்குது இந்த இதில் வந்து. ஓகே. மேடம், நீங்கள் நிறைய கடற்கரைகள் பார்த்துருப்பீங்க. அதில் இந்த கடற்கரை எப்படி வந்து வேறுபடுது? இந்த கடற்கரை இயற்கை சூழ்ந்த ஒரு இடம். மற்றது சொல்ல போனால் கோயிலுக்கு அண்மையில் இருக்கிறது இன்னொரு ஒரு 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 லேண்ட்மார்க்காக இருக்குது. மற்றது மெஜாரிட்டியான பீப்புள் வந்து இங்கே அதிகமாக இருக்கிறபடியாக எல்லா பகுதியில் இருந்தும், ஈவன் பருத்தித்துறையில் கூட ஒரு பீச் இருந்தால் கூட பருத்தித்துறையில் இருந்தும் நிறைய பேர் இங்கே வருவதை. அது மட்டும் இல்லை, மீசால சாவச்சியில் இருந்து கூட ஞாயிற்றுக்கிழமை குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் வந்து பார்த்தீங்களன்னு சொல்லி சொன்னால் எல்லா தூர இடத்து பிரதேசத்தில் இருந்தும் இங்கே வருவதற்கான சந்தர்ப்பங்களை நான் கண்டிருக்கிறேன். என்னடா சில்ட்ரன் பார்க்கிங் கூட வந்து இங்கே செய்திருக்கிறாங்க. அப்போ அதனால் நல்ல என்டர்டெயின்மெண்ட். அடுத்தது வருடம் வந்து ஒரு திருவிழாவும் கொண்டாடுறதை நான் பார்க்குறேன். வந்து பிறந்த நாள் கொண்டாட்டங்கள்ல இருந்து அப்படி முக்கியமான நிகழ்வுகளை கூட வந்து இந்த பீச்சில் இப்போ ஒரு இயற்கையோட சார்ந்த இது என்றபடியாக தான் ரொம்ப அதிகமான சனக்கூட்டமும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போ அண்மை காலங்களில் குறிப்பாக ஒரு 4-5 வருடங்களை வந்து யாழ்ப்பாணத்தை நோக்கி வெளிநாட்டர்கள் வர்றதுக்கான எண்ணிக்கை வந்து அதிகரிக்கிறத நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதிகமாக என்னென்னு சொன்னால், இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ 30 வருட போராட்டம்ன்றது ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தின ஒரு பிரதேசத்தை நாங்கள் ஆன்மீக காலமாக இருந்தது. இப்போ அந்த இது இல்லாமல் அடுத்து இப்போதைய அரசாங்கமும் வந்து கூடுதலாக வந்து பாதுகாப்பு மற்றும்படி அந்த சில இதுகளை வந்து கூடுதலாக இது பண்ணிருக்கிறபடியால், மற்றது சுற்றுலாத்துறை அதிகமாக அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு என்று சொல்லி எங்களுடைய இந்த புலம்பெயர் தமிழர்கள் வந்து அநேகமாக வந்து அதை விரும்பி நாடி இருக்கிறபடியாக அப்படி வரக்கூடிய சந்தர்ப்பங்கள். அடுத்தது இலங்கை சுற்றுலாத்துறை அமைச்சும் கூட அதுக்கான பங்களிப்பை செய்து கொண்டிருக்கிறதே எங்களை கண்கூட இது பண்ணுறதால அதிகமாக வரக்கூடியதாக இருக்குது. ஓகே.
இறுதி கேள்வி வந்து நீங்கள் ஒரு துறையில் ஒரு பெரிய பதவியில் இருக்கிறபடியால் இப்போ ஒரு வேலையில் வந்து கடினங்கள் காணப்படும், உங்களோட வாழ்க்கையில் வந்து சில நன்மைகள் தீமைகளும் காணப்படும். அவ்வாறான நாட்களில் இந்த கடற்கரையில் வந்து இருக்க உங்களுக்கு எப்படியான உணர்வுகள் வந்து ஏற்படும்? கட்டாயமாக ஒரு இயற்கையோட ஒன்றிச்சு இருக்கிறபடியாக வந்து இந்த ஸ்ட்ரெஸ் ஸ்லீப் இப்போ என்னென்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும் வந்து சின்ன வயதிலிருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும் வந்து தொழில் ரீதியாக மட்டும் இல்லை படிப்பு ரீதியாகவும் ஆளாந்தம் ஒரு மென்டலி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற காலப்பகுதியில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா லைஃப் ஸ்டைல் அப்படி மாறிட்டுது. இயற்கையோடு இருந்த காலம் போய் இப்போ ஒரு இயந்திரமயமான ஒரு இதுக்குள்ளே நாங்கள் மாறிப்பட்டிருக்கிறபடியாக இப்படியான நேரத்தை வந்து ஃபேமிலியோட குழந்தைகளோட வந்து நாங்கள் இயற்கையோட ஒன்றிச்சு இப்படியான கடற்கரை பீச்சுகள் அப்படியா இதுகள் வரைக்குள்ள அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகிறதுக்கான ஒரு தளமாக அமைகிறத நான் கூடுதலாக கண்கூட பார்க்குறேன். நான் ஓகே, நீங்கள் குறிப்பிட்டதுலேருந்து எங்களோட நிலமோ எங்களோட ஊரோ இல்லாட்டி எங்களோட மண்ணோ இதாக இருந்தால் கூட அதே நிலையெல்லாம் காணப்படுது. சில மாற்றங்கள் சில வீடுகள் வந்திருந்தால் கூட நாங்கள் ஏன் அவ்வாறு கேட்க நாங்கள் எங்களோட பழைய லைஃப் மாதிரி வாழாமல் இயந்திர பாதைக்குள்ளே நாங்கள் ஏன் செல்ல வேண்டிய காரணம் வருதுன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நாங்கள் முதல் செஞ்ச வேலைகளை செய்யலாம், முதல் செஞ்ச வளங்களை பாவிக்கலாம், முதல் மாதிரி சந்தோஷமாக இருக்கலாம். குடும்பங்கள் எல்லாம் பாதி வெளிநாட்டு போயிருந்தாலும் இங்கே இருக்கிறோட சந்தோஷமாக இருக்கலாம். இங்கே இருக்க வளங்களை வந்து பயன்படுத்தலாம். இப்போ சில இடங்களை நீங்கள் பார்த்து கொண்டீங்கன்னா எங்களோட பழைய சாப்பாட்டு முறை பண்பாட்டு முறைன்னு சொல்லி யாழ்ப்பாணத்திலேயே அவ்வாறானபடி எங்களிடம் அதெல்லாம் எங்களுக்கு இல்லை தரேன். நாங்கள் செஞ்சு கொள்ளக்கூடிய வசதி வாய்ப்புகள் இப்போ எங்களை வீட்டு இருக்கு தானே. அம்மியோ உலக்கியோ எதுன்னு சொன்னால் கூட வீட்டை காணப்படுது. அந்த இடைவெளி ஏன் வருது? நீங்கள் இப்போ பாரம்பரிய முறையை பயன்படுத்தினா நாங்கள் இயற்கையும் பாரம்பரியம் ஒன்றிச்சு போய்க்குள்ள வந்து நாங்கள் ஆரோக்கியமாகவும் நீண்ட காலமும் வாழக்கூடிய இதை பற்றி சொல்றீங்க. அந்த இடைவெளியே யாழ்ப்பாணத்துக்குள்ள காணப்படுது. வெளிநாட்டுகளை குறிப்பிட சரி, இங்கே அதே வளங்கள் இருக்குத்தானே. என்னை பொறுத்தவரையில் என்னென்னு சொல்லிட்டோம்னால் இப்போ போட்டித்தன்மை எல்லாருமே ஒரு ஒரு என்னென்னு சொல்கிறது ஒரு மெட்டீரியலைசிங் என்ற ஒரு இதுக்குள்ளே மாறிட்டு பொருள் தேடல் என்ற ஒரு இதுக்குள்ளே போனபடியாக அவங்களுக்கு வந்து எல்லாருமே இப்போ ஒரு ஃபேமிலி எடுத்தால் கூட வந்து கணவன் மனைவி அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து இப்போ உழைப்புன்ற ஒரு பணத்தை நாடி கூடுதலாக போகிறபடியாக தான் நான் நினைக்கிறேன். இந்த இயற்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எந்த ஒரு விஷயமும் வந்து விடயமும் எவ்வளவுக்கு ஷார்ட் பீரியடில் குறுகிய காலத்துக்குள்ளே கிடைக்குதோ அதைத்தான் பயன்படுத்தணும் என்று நினைக்கணும். அடுத்தது நவீனமயமாக்கல், அந்த மாடர்னைசேஷனும் வந்து இன்றைக்கு வந்து எங்களோட இன்றைய தலைமுறையை பெரிய ஒரு பாதிப்புக்குள்ளாக இருக்குது. அப்போ அதனால தான் இந்த இயற்கை அந்த 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 பாரம்பரிய முறைகள் வந்து குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் புலம்பெயர் தமிழர்கள் கிட்டத்தட்ட 90% இருக்கிறபடியா அப்போ அந்ததனுடைய பிரயோகம் வந்து இங்கே யாழ்ப்பாணத்தில் அதிகம் இருக்கிறதும் ஒரு தாக்கமாக நான் கருதுகிறேன். இப்படியான இந்த பாரம்பரிய முறைகள் இருந்தும் ஒரு சில இப்போ நான் சொல்லப்போனால் வந்து இப்போ இயக்கட்சி போன்ற ரீச்சா அப்படியான இடங்களில் வந்து அந்த பாரம்பரிய முறைகளை வந்து அறிமுகம் செய்து கொண்டிருக்கிற புலம்பெயர் தமிழர்களும் இருக்கணும் இப்போதைக்கு. அப்போ அது காலப்போக்கில் தான் அந்த மாற்றம் ஒவ்வொருவர மனதில் வரணும் என்று நான் நினைக்கிறேன். அந்த மாற்றம் ஒருத்தர் வீட்டு இருந்தால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நன்றி உங்களதுக்கு. நன்றி, வணக்கம். வணக்கம். இதன் பல நாட்கள் பின்பு வழிபோக்க நேற்று சந்திக்கிற மகிழ்ச்சி. இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா செல்வ சன்னதி ஆலயம் ஆன்மீகம் என்று சொல்லி ஒரு அருமையான ஒரு அழகான ஒரு அருள் பாலிக்கக்கூடிய இடம். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இயற்கை கடற்கரை என்று சொல்லி ஒரு இடம். அப்போ இந்த ரெண்டு இடத்தையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உண்மையில் வந்து எல்லா இடங்கள்லேயும் வந்து இப்படியான இடங்கள் இல்லை. ஒரு முருகப்பெருமானுக்குரிய ஒரு சிறந்த ஒரு இடமாக இந்த திருத்தலம் விளங்குகின்றது. உண்மையிலே இந்தியாவில் இருக்கிற திருச்செந்தூர் ஆலயத்தில் போல தான் இந்த ஆலயமும் வந்து ஒரு பிரபல்யமான ஒரு ஆலயம். என்னென்னு சொன்னால் கடற்கரையில் அமைந்திருக்கின்ற ஒரு ஆலயம், நதி வழியே ஓடிக்கொண்டிருக்கின்ற பக்கத்தில் ஆலயமாக இருக்கிற அதே வழி தான் அங்கால நீங்கள் சொன்ன மாதிரி கடற்கரையும் இருக்கின்றது. உண்மையிலே அதிகளவான சுற்றுலா பயணிகள் வந்து போகிற ஒரு இடமாகவும் மாறிக்கொண்டிருக்கின்றது தற்காலத்தில். உண்மையில வந்து ஒரு சந்தோஷமான ஒரு இடமாக நான் இந்த ரெண்டு இடத்தையும் பார்க்குறேன். ஓகே, தற்பொழுது செல்வ சன்னதி ஆலயத்தில் திருவிழாக்கள் இடம்பெற்று ஒன்றிருக்கு. அந்த
ஆலயத்துக்கும் உங்களுக்கும் இடையில் காணப்படுற ஒரு தொடர்பொன்று ஒரு பக்தனை ஒரு தொண்டனை அந்த ஆலயத்துக்கு சிறு வயசில் நீங்கள் வந்தீங்க, நானும் வந்துக்கிறேன். அந்த ஆலயத்துக்கும் உங்களுக்குமான தொடர்பு எப்படி உருவானது என்றது ஒரு சில தகவல். உண்மையில் வந்து இந்த ஆலயத்துக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு வந்து எனக்கு வந்து ஒரு சிறு வருத்தத்தால் தான் நான் இந்த ஆலயத்துக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அந்த ஆலயத்துக்கு வந்து நான் ஒரு வெள்ளிக்கிழமை வந்து எங்களோட முருகன் கோயிலுக்கு வந்து ஒரு நாள் வந்து அந்த முருகன் பெருமான் என்னுடைய மணல் சன்னதியில் வந்து அமர்ந்துட்டு போயிருந்தேன். நான் ஒரு கொஞ்ச நாள் செல்ல எனக்கு சில அதிசயங்கள் நடந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. நான் ஒரு சாப்பாட்டு கடைக்கு போய் சாப்பிட்டு கொண்டிருக்கின்ற வேளையில் ஒரு வயது முதிர்ந்த ஐயா, அந்த போன வருஷம் ஒரு வயது முதிர்ந்த ஐயா சன்னதிக்குள் விரதம் இருக்கிறேன், நீங்களும் இருக்கிறீங்களான்னு என்ன கேட்டேன். நான் சொன்னேன்னா நான் இருக்கிறதில்ல, கோயிலுக்கு வந்து போகிறேன்னா நான் இருக்கிறதில்லை. நீங்கள் அந்த ஐயா ஒரு சொன்ன வார்த்தை வந்து எனக்கு ஒரு காதில் ஒலிச்ச மாதிரி இருந்துச்சு. அப்படின்னு சொன்னால், முருகப்பெருமானுக்கு ஒரு விரதம் இருந்து நேர்த்தி வை, நீ ஒரு நல்ல நிலைக்கு போவேன்னு சொல்லி அது எனக்கு திரும்ப ஒலிச்சு கொண்டு இருந்துச்சு. அப்போ நானும் அந்த ஐயா சொன்னதை கேட்டு 15 நாள் விரதம் இருந்தேன். நான் 15 நாளும் விரதத்தில் எனக்கு இந்த முருகப்பெருமானுடைய தேர்திருவிழா ஆண்டு ஒரு கோல் ஒன்று வருது. நான் சில வீடியோக்கள் வந்து வழிபோக்கலில் செய்கிறேன்னா அந்த வீடியோக்களை பார்த்துட்டு உங்களோட குரல் நல்லா இருக்குது, என்னோட கோயிலுக்கு வந்து ஒரு சிறிய ஒரு சொற்பொழிவு ஒன்று செய்வீர்களான்னு கேட்டேன். அப்போ நானும் அப்போ இல்லைன்னு மறுப்பு சொல்லாமல் உடனே வந்து என்னென்னு சொன்னால், முருகப்பெருமானுடைய ஒரு கோயிலில் இருந்து இப்படி ஒரு வாய்ப்பு வருதுன்னு சொல்லி வந்து அந்த இடத்துல செய்திருந்தேன், நான் சொற்பொழிவு செய்திருந்தேன். நான் உண்மையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் முறை அந்த இடத்துல நான் சொற்பொழிவு செய்து இது வரைக்குமே வந்து பல சம்பவங்கள் நடந்திருக்கு. எனக்கு வந்து ஆரம்பத்தில் நான் பல்கலைக்கழகம் படித்து கொண்டிருக்கேன், யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகம். ஆரம்பத்தில் இருக்க நான் புஷ் சைக்கிளில் தான் போகிறேன், நான் மோட்டர் பைக் இல்லை. நான் எத்தனையோ தரம் வந்து நினச்சிருக்கேன் அப்படி இல்லையண்டு. முருகப்பெருமான் அந்த சன்னதி நாளில் தான் 15 நாளுக்குள்ளே எனக்கு ஒரு பைக்கும் ஒன்று அரேஞ்ச் பண்ணி தந்தவர். அந்த சந்தோஷம் வேறு லெவலாக இருந்துச்சு. அதுவும் இந்த பர்த்டேக்கு 2-3 நாளைக்கு முன்னே தான் எனக்கு கிஃப்ட்டும் கிடைச்சிருந்தது, பெரிய ஒரு சந்தோஷம். தற்போது வந்து நான் ஒரு இந்தியாவில் ஒரு போட்டியில் வந்து பங்கு பெற்றிருந்தேன். நான் அதாவது சொற்பொழிவு சம்பந்தமான போட்டியில் திருச்செந்தூரில் நடைபெற்ற ஒரு போட்டியில் பங்கு பெற்றிருந்தேன். அந்த போட்டியில் 3rd ப்ரைஸ் எனக்கு கிடைச்சிருக்கு. அதாவது வந்து சொற்பொழிவு ரீதியான ஒரு போட்டி. நான் நச்சுமே பார்க்கல அப்படி ரீதியான ஒரு கிடைக்கும் என்று சொல்லி நான் இந்த கோயிலில் இருந்து தான் அந்த கோயிலுக்கு போகிறதுக்கும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்தேன். நான் ஒரு தொழில் நைக்கையில் இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று சொல்லி வருகின்ற 6ஆம் தேதி எனக்கு ஒரு சின்ன ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் உண்டு, தஞ்சாவூரில் இருக்கிற ஒரு இடத்துல வந்து நடைபெற காத்திருக்கிறது. அது வந்து இந்த ஒரு ஆலயத்தினுடைய தருணத்தில் தான் நடந்திருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். அது சம்மந்தமாக என்ற வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள், அதாவது வந்து நான் சில இடங்களில் கோபமாக பேசுவேன். அந்த கோபமாக பேசுகிற தன்மையெல்லாம் குறைஞ்சி ஒரு அமைதியான நிலைக்கு வந்து நான் வந்ததுன்னு சொன்னால் அது முருகப்பெருமானுடைய அருளால் தான். முருகப்பெருமான் திருநீறு பூசுகின்ற வேளையில் நிறைய மகிமைகள் இந்த ஆலயத்தில் இருக்கிறவங்களுக்கு தினமும் பெறணும் மாதிரி தோணும். என்னடா அப்படி ஒரு பெருமை வாய்ந்த ஒரு ஆலயம், அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த ஆலயம், வேறு எந்த ஒரு ஆலயத்துமே எல்லா ஆலயத்துக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கிற மாதிரி செல்வ சன்னதிக்கு வந்து வழிபட்டார்களுக்கு என்றைக்குமே குறைவில்லை என்று சொல்லித்தான் நான் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து அறிந்து கொள்கிறேன். நன்றி உங்களுக்கு. அதோட இன்னொரு கேள்வி ஒன்று இருக்கும் உங்கள்கிட்ட என்னென்னா, ஓகே, ஆலயம் ஆன்மீகத்தை தாண்டி வந்து நீங்கள் பல்வேறு கடற்கரைகளுக்கு வந்து சென்றிருப்பீங்க, சுற்றுலா இடங்களில் சென்றிருப்பீங்க. இங்கே காணப்படுற கடற்கரையில் வந்து என்ன வேறுபாட்டை நீங்கள் பார்த்தீங்க? உண்மையில் வந்து ஒரு அழகான ஒரு இடம், குடும்பமாக சந்தோஷமாக வந்து கழிக்கக்கூடிய ஒரு இடம். மற்றது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து வேலைக்கு போய் அந்த வேலைப்பாளில் மத்தியில் தங்களுடைய ரெஸ்ட் ஹவரே இருப்பார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் இந்த கடற்கரையில் மேலே அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து அப்படியே கடற்கரைக்கு போகிற மக்கள் வந்து அதிகமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கூட சில வசதிகள் வந்து இந்த கடற்கரையில் செய்ய முடியாத நிலைமையில் இருக்குது. குறிப்பாக அங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த தங்குமிட அந்த இருக்கிற மாதிரி ஒன்று செட்டப் ஒன்று செய்யலை. சில திருத்தங்கள் செய்து அபிவிருத்திகள் செய்தால் இன்னும் அந்த கடற்கரை வந்து பெரிய ஒரு சுற்றுலா தலமாக மாறும். இன்னும் நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து இந்த கடற்கரை வந்து பார்க்க வேணும். என்னென்னு சொன்னால் நிறைய இடங்கள், நிறைய அதிசயமான அற்புதமான ஒரு சுற்றுலா தலமாக மாறுவதற்கான பல இதுகள் இருக்குது. அதை உரிய அதிகாரிகள் வந்து கவனத்தில் கொண்டு இந்த கடற்கரையை வந்து ஒரு சுற்றுலா தலமாக மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கணும் என்று சொல்லி நான் சொல்லுவார். ஓகே, நன்றி. நீங்கள் குறிப்பிட்ட போல வழிபோக்க நாள் சந்தர்ப்பம் வந்திருந்து குறிப்பிட்டாங்க. ஆனால் ஒவ்வொரு வழிபோக்கனும் நான் சில நேரங்களில் உங்கள் வழிபோக்கனை சந்திக்க நீங்கள் ஒவ்வொரு முறையும் வந்து உங்களோட வளர்ச்சின்றது சென்று ஒன்றான்றது, அதுக்கு வாழ்த்துக்கள், உங்களோட பயணங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி.
பிராஸ் வணக்கம். வணக்கம். இந்த அக்கறை கடற்கரைக்கு ஆமாம், நிகழ்ச்சி பார்த்துன்று இருக்கிற யாராவது வரணும்னா எப்படி வரலாம்? எங்கே அமைந்திருக்கு? அக்கறை கடற்கரை வந்து தொண்டமானத்தில் வந்து அமைஞ்சிருக்குது. அது வந்து சுற்றியுள்ள வந்து அச்சுவேலி, வல்வெட்டித்துறை, மற்றது உடுப்பட்டி, நெல்லியடி, அவங்க வந்து உடுப்பட்டி வல்வெட்டித்துறை எல்லாம் வந்து தொண்டமாறு பாலத்தால் வந்து அப்படியே நேராக அக்கறை பீச்சுக்கு வலப்பக்கம் திரும்பி போனால் அக்கறை பீச்சாக போய் சேரலாம். அச்சுவேலியில் இருக்கிற இடக்காடு, ஆவரங்கால் அங்கேருந்து வரவங்க வந்து நேராக அப்படியே பாலத்தை தேவையில்லை, அப்படியே நேரவே அக்கறை பீச்சுக்கு போகலாம். அதே மாதிரி கேகேஎஸ் ரோட்டாலே நேராக வந்து வந்து வசாவிலா அந்த ரோட்டிலேருந்துலாம் வர வந்து. ஓகே, இப்போ நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் வசிக்கிறபடியால் ஒரு சிறு வயசுலேருந்து இப்போ வரைக்கும் இந்த இடங்கள் என்னென்ன மாற்றங்கள் நீங்கள் பார்த்துக்கிறீங்க? இடங்கள் வந்து சரியான மாற்றம். இப்போ வந்து அக்கறை பீச்சை எடுத்துக்கொண்டு சொன்னால் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்துருக்காங்க. இப்போ ஒரு சுற்றுலா மையமாக இது காணப்படுது. தொண்டமனாறு பாலம், செல்வச்சந்நிதி, முருகன் கோயில், மற்றது அக்கறை பீச் எல்லாம் ஒரு சுற்றுலா பயணிகளை கவர்ற ஒரு இடமாக காணப்படுது. இப்போ மாற்றங்கள் பெரிதளவு இப்போ இடம்பெற்றது. மாற்றம் வந்து இப்போ யுத்த காலங்களுக்கு பிறகு பெருமளவில் அதுக்கு பிறகான மாற்றங்கள் நிறைய வந்திருக்கு. கடந்த 4 வருடங்கள் 5 வருடங்களுக்கு முன்பு நல்ல ஒரு மாற்றங்களாக காணப்பட்டது. ஒரு இடையில் வந்து சரியான ஒரு கவனிப்பு இல்லாமல் ஒரு அக்கறை இல்லாமல் இருந்தது. இப்போ வந்து மக்களால் ஒரு சுற்றுலா மையமாக காணப்படுது. ஆட்கள் நிறைய பேர் வந்து போகிறாங்க. இப்போ ஓகே, இப்போ நீங்கள் நிறைய கடற்கரை போயிருப்பீங்க, நண்பரோட போயிருப்பீங்க. இந்த கடற்கரையில் என்ன வித்தியாசத்தை நீங்கள் வந்து பார்க்குறீங்க? இந்த கடற்கரையில் வந்து கூட சுற்றுலா பயணிகள் வந்து போகிற இடமாகவும் இருக்குது. வந்து நிறைய மக்கள் வந்து குடும்பங்களோட வந்து இங்கே கண்டு கழிக்கக்கூடியது கூட வந்து இங்கே சமைச்சு சாப்பிட்றாங்க. இங்கே வந்து கூட வந்து எங்களோட குடும்பங்களோட வந்து ஒரு நாள் முழுக்க இங்கே கண்டு கழிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அது கடற்கரை சூழல்கள் என்னமா இருக்கும்? சூழல்கள் வந்து இங்கே வந்து மீன்பிடித்த தொழிலும் நடக்குது. அங்கே ஒரு ஸ்வெட்டாக பார்த்தீங்கன்னா அதுவும் தெரியும். மற்ற கூட வந்து இளைஞர்கள்லாம் நீங்கள் கூடுதலாக வந்து குளிக்கிறார்கள், நீந்துகிறார்கள். கூடுதலாக இளைஞர்களை காண முடியும். ஆனால் மற்றது ஒரு ஆற்றங்கரை வந்து தொடர்புற அந்த இடம் வந்து ஒரு ஆல்பமான இடமா இருக்கும்னு கேள்விப்பட்டேன். இல்லை, இங்கே வந்து அவ்வளவு பெரிய ஆல்பம் இல்லை. எப்போவுமே ஒரு அளவான நீர்மட்டம் தான் காணப்படும். இங்கே நீந்தக்கூடிய ஆட்களுக்கு சேஃபாக இருக்கும். அப்படியே மற்ற இந்த ஆறு தொடர்புற இடம் இருக்குது அந்த கடலோட, அந்த இடம் எப்படி இருக்கும்? ஆல்பமாக இருக்கும்? கொஞ்சம் ஆல்பமாக தான் கூட. முதல் வந்து ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்பு பெருசாக ஆழமாக இல்லை. இப்போ வந்து அந்த மண் வந்து கொஞ்சம் மகளப்பட்டனாடி கொஞ்சம் அல்பமாக காணப்படுது. ஆனால் அந்த இடங்கள் வந்து ஒரு கண்காணிப்பான இடங்களாகத்தான் கூட காணப்படுகிறது. ஓகே, இப்போ அண்மை காலங்களில் செய்திகளில் வந்த விடயம் வந்து ஒரு 2000க்கு மேற்பட்ட பல மீன்கள் வந்து இறந்தது. அது என்ன காரணமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க உங்களோட யூகத்தில்? இல்லை, அது வந்து முதலும் இப்படி ஒரு ஒரு நிகழ்வு நடந்தது. இப்படி ஒரு சம்பவம் நடந்தது முதலும். அது பல வருடங்கள் கழித்து திருப்பவும் ஏதோ வளிமண்டல பிரச்சனை அப்படின்னு அந்த யூனிவர்சிட்டியிலேருந்து வந்து எல்லாம் சர்ச் பண்ணி செய்தது. இப்போ ஒரு 3 நாட்களுக்கு முன்பு ஒரே இடத்துல அந்த சம்பவம் இடம்பெறது. இப்போ ஒரே இடமண்டு இல்லை, கொஞ்சம் அவங்க அங்கே வேறுபட்ட இடங்கள்லாம் நடந்துட்டு. ஓகே, கூடுதலாக இந்த கடற்கரைக்கு எந்த நாட்களில் வந்து மக்கள் கூட வருவணும்? கூடுதலாக வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை செல்வச்சந்நிதியான் அந்த நாள் வெள்ளிக்கிழமை தான் அதிகமாகவும், மற்றது வந்து சனி ஞாயிறுகள் இல்லை அதிகமான மக்களை இங்கே காணக்கூடியதாக இருக்கும். மற்றது தொண்டமாறு பாலத்தில் வந்து ஒரு வெள்ளி சனி ஞாயிறு என்றால் கொஞ்சம் அதிகமான கூட்டங்களை காணக்கூடியதாக இருக்கும். ஓகே, நன்றி. நன்றி. உண்மையில் நான் பார்த்துக்கொண்டோம்னா கொரோனாவுக்கு பின்பு அல்லது பொருளாதார பிரச்சனை பின்பு வந்து வேலைகள் இங்கே இருக்கிற பொருட்களோட பெறுமதி வந்து அதிகரித்தது. நிறைய பேர் வந்து வேலை என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கணும் வேண்டாம் வந்து அவ்வளோத்துக்கு விலை வந்து அதிகரிச்சிருக்கு. அவ்வளோத்துக்கு வந்து எங்களோட வாழ்க்கை செலவு கொண்டு வர வந்து கடினமாக இருக்குது. அப்போ வேலை அதுன்னு சொல்லி நிறைய பேர் லைஃப் வந்து அப்படி தான் இங்கேயும் போய் கொண்டிருக்கு. வெளிநாடு போல தான் இங்கேயும் வந்து உழைத்து கொண்டிருக்க மக்களோட தொகை அதிகரிக்குது. உழைப்பு கட்டாயம் தேவைப்படுற நிலை காலாயிட்டேன். அவ்வாறான நேரங்களில் இவ்வாறான சுற்றுலா இடங்கள் காணப்படுறது குடும்பங்களோட நண்பரோட வந்து சந்தோஷமாக சனி ஞாயிறுல வந்து இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்குது. அதே மாதிரி இந்த கடற்கரை நான் வந்து 2015ஆம் ஆண்டு பார்த்ததுக்கும் அதுக்கப்புறம் 2020ஆம் ஆண்டு பார்த்ததுக்கு இன்று பார்த்ததுக்கு நிறைய வேறுபாடுகள் நிறைய அழகூட்டி இருக்கணும். அதே மாதிரி சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய விஷயம் அதை விட பாதுகாப்பு, குடும்பம் வந்து இந்த கடற்கரையில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு வந்து கடற்கரையில் மட்டும் காணப்படுது. ஸோ உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிக்கணும். அப்புறம் இன்னொரு வழிப்போக்கில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வழிப்போக்கம் செய்வோம். நன்றி, வணக்கம். Thank you.